ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:19 ஆகுது. எனக்கு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு கேக் ஆர்டர் இருக்குது. ஸோ வந்து 2 கேக் ஆர்டர் இருக்குது. காலையில் 6 மணிக்கு ஒன்று கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு கேக். அது எதுக்குன்னு தெரியுமா? நாளைக்கு வந்து நர்சஸ் டே. ஸோ அதுக்காக வந்து நமக்கு அது இன்னைக்கு நேற்று 10ஆம் தேதி. சரி, நாளைக்கு ஏதோ ஒரு டே, நாளைக்கு நர்சஸ் டேக்காக நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம செஞ்சு 6 மணிக்கு கொடுக்கணும். ஒருத்தர் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வாங்கிட்டு வரக்கு லேட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இப்போ தான் கேக் செஞ்சு உள்ளே வச்சுருக்கேன். இவளுக்கு உச்சா வருதாமாடா? உச்சா வருதா தங்கம்? கூட்டிகிட்டு போயிடா. போயிட்டு வா. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் செய்ய போகிறேன். எப்படியும் 3-4 மணி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என் கூட அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, மணி வந்து 11 மணி ஆச்சு. நான் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு எப்பயுமே எல்லாமே சரியாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி கேக் ஸ்பாஞ்ச் பாருங்களேன், சாஃப்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஹைட் வரவே இல்லை. எனக்கு என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியலை. ஸோ அதனால் வந்து நம்ம எப்பவுமே கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும். அதனால் நம்ம திரும்பியும் பண்ண போகிறோம். மணி எவ்வளோ ஆனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எப்படி முழிச்சிருக்கேன்னு முடிவாகி போச்சு. ஸோ இன்னைக்கு பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். ஸோ என் கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. நீங்களும் இல்லைன்னா ரொம்ப தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, நான் என் கூட சேர்ந்து கேக் பண்ணுங்கள். மணி வந்து 11:50 ஆகுது. நான் இப்போ தான் கேக் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து சரியாக வரல, என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இப்போ தான் வந்து அழுத்தியை தூங்க வச்சுட்டு கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது எத்தனை மணி ஆகும் தெரியல, எப்படி விடிஞ்சிரும். ஏன்னா நமக்கு 2 கேக் ஆர்டர் இருக்குது. காலையிலேயே டெலிவரி பண்ண வேண்டியது. இதுதான் வந்து நான் முன்னாடி பண்ண கேக்கு. இதில் என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ அதான் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து டக்குன்னு அடுத்த கேக் நம்ம ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ ஹாய் மக்களே, நைட்டு வந்து 12:30 ஆச்சு. இப்போ தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். மதியானம் வந்து முட்டை குழம்பு வச்சேன். மதியானம் 12:30க்கே சாப்பிட்டுட்டேன். அதனால் ரொம்ப பசி. சரி, ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருவோன்னு பார்த்தேன். நான் அப்படியே உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே சாப்பிட்லாமேன்னு இருக்கேன். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நம்ம டெய்லியும் 2 டேஸ் ஒன்ஸ் வந்து பேக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கேன். இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நைட்டு, சாட்டர்டே நைட்லேருந்து சண்டே ஃபுல் டே vlog-ஆக தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பட் வீடியோ பார்க்குறது அது எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. வியூஸ் வந்து கம்மியாக தான் போகுது. ஏன்னு தெரியல. நிறையா பேர் வந்து ஜாக் வீடியோவில் மிஸ் பண்ணுறோம் அப்படின்றீங்க. ஒரு வேளை அதுதான் ரீசனா, இல்லை என்ன ரீசன், வீடியோஸ் எப்படி வேணும் உங்களுக்கு அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தெரிஞ்சால் தானே நாங்களும் அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்க முடியும். அதனால தான் கேட்குறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது கேக் செய்கிறத வந்து கேக் டெக்கரேஷன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஐடி கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ வாங்க சாப்பிட்லாம். நல்லா பசிக்கிறப்ப நல்லா நமக்கு பிடிச்ச சாப்பாடாக கொடுத்தோன்னு வச்சோம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். பேசக்கூட முடியல, சரியான பசி. பட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6:30 காலையில் 6:30க்கு ஒரு கேக் வந்து டெலிவரி கொடுக்கணும். அக்கா வந்து மதுரை ஜிஹெச்சில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க நர்ஸாக. ஸோ அவங்க சொல்லி தான் வந்து நம்ம கேக் செஞ்சிட்ருக்கோம். வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் கேக் கேட்டிருக்காங்க. ஸோ
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட ஸ்பெஷல் டேயில் இன்னும் ஸ்பெஷலாக நம்ம கேக் போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நர்ஸாக ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை நான் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வாய்ஸ் கூட கிளியராக இருக்குமான்னு தெரில, ஏன்னா 2 பேரும் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, நான் தான் கிறுக்கு மாதிரி உட்காந்துட்ருக்கேன். ஸோ இன்னொரு கேக்கும் ஆர்டர் இருக்குது, காலையில் 10 o'clock கொடுக்கணும். அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் 6:30க்கு கேக் டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கலான்ற பிளானில் இருக்கேன். ஏன்னா எப்படியும் டைம் ஆகும். இப்போ வந்து 12:30 ஆச்சு. இந்த கேக் பேக் ஆகி வரதுக்கு 1 மணி ஆகிடும். ஆனால் அது ஆறினதுக்கப்புறம் இன்னொரு கேக் ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டு இந்த கேக் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே எப்படியும் செய்கிற கேக் இன்னொரு வந்து 1 kgல ரசமலாய் கேக், ஸோ அதுவுமே ஆறிடும். அது மறுபடியும் வந்து அதையுமே ஃபுல்லாக ரெடி பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போய் தூங்கிடலான்ற பிளானில் தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு. ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே கேக்கும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்ப்போம். பை. குயிக்காக வந்து நான் ரோஸ் மில்க்குக்கான ரெசிபி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நான் கேக் சோக்கிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ 1 கிலோ கேக் எடுக்கிறேன்னா அதுக்கு 1 கப் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், 3 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் வந்து அரை டீஸ்பூன் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு டைம் இருந்ததுனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். சைடில் வந்து கேக்குமே நல்லா ஸ்பாஞ்ச் ரெடியாகி வந்துருந்துச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணேன்னா நல்லா ஆற வச்சுட்டு நான் க்ரீம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சைட் பை சைடு எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் அடுத்த கேக்குக்கான பேட்டரும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ரொட்டீனாக வந்து போய்கிட்டே இருந்துச்சு. கேக்குக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே எடுத்த திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு போய் அதோட இடத்த வச்சு க்ளீன் பண்ணி கேக்கெல்லாம் வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இடம் க்ளீனாக இருந்தால் தான் ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரோஸ் மில்க் ரெடியாக இருக்குது, இங்கே க்ரீம் ரெடியாக இருக்குது, இங்கே ஸ்டாண்ட் ரெடியாக இருக்குது ஃபோன் வச்சு வீடியோ எடுக்க. ஸோ அவ்வளோதான், எல்லாம் ரெடி. இப்போ நம்ம வந்து கேக் ரெடி பண்ண போகிறோம். கமான். ஹாய் மக்களே. ஸோ இப்போ மணி வந்து 3:30 ஆகுது. இப்போ தான் நான் அந்த ஒரு 2 டயர் கேக் வந்து ஃபினிஷ் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். பாருங்க, க்யூட்டாக இருக்கலாம் பேக் கேமரா. ஸோ இது வந்து கீழே வைக்கிறது, இது வந்து டாப்பில் வைக்கிறது. ஹாப்பி நர்ஸ் டே எழுதியாச்சு, குட்டி குட்டி ஹார்ட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இவங்களை வந்து இருக்கட்டும். இங்கே ஒரு தாரவே மாட்டுறான் மக்களே, இவன் தான் இன்னுமே சூடாக தான் இருக்கான். சரி நம்ம கொஞ்சம் நேரம் போய் இலைப்பாரிட்டு வருவோம், முதுகெல்லாம் வலி தாங்க முடியலை. இங்கே பாருங்கள், ஒரு நாள் மழை வரலன்னா எவ்வளோ பூச்சி செத்து கிடக்குதுன்னு. டைம் பார்த்தீங்களா, ஜஸ்ட் 3:30. சரி வாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஸோ மக்களே, இப்போது வந்து சூடாக இருந்த கேக்கும் வந்து ஆறிடுச்சு. நம்மளும் ரசமலாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, நட்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாய் குளருதேன்னு யோசிக்காதீங்க, மணியை பாருங்கள் 4 மணி. ஸோ அதனால தான் வாய் குளருது, வேறு வழி இல்லை. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணும். ஸோ கேக் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம்னா தான் நாளைக்கு அதுக்கு வேறு நம்ம கிளம்பணும். ஸோ வாங்க போய் ரசமலாய் கேக் பண்ணுவோம். அப்படியே முழிச்சே இருக்க வேண்டியதான் போல். 2 கேக் ஆர்டருக்கு இப்படி நம்மளால் இப்போ ஒரு 10 கேக் ஆர்டர் சமாளிச்சோம்னு என்ன ஆகும் தெரியல. சரி வாங்க நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். மக்களே, மணி வந்து 4:35 ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த 2 டயர் கேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள். தெரியுதா, இதுதான் அந்த 2 டயர் கேக். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ரசமலாய் கேக் பண்ணால் வேலை முடிஞ்சு, போய் தூங்க முடியாது, ரெடியாகணும். டைம் என்னன்னு பார்க்குறீங்களா, வாங்க போவோம் டைம் பார்க்க. ஸோ மணி 5 ஆயிடுச்சு மக்களே. டைம் இஸ் 5 o'clock in the morning. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் சமைச்சிடலாமா, காலையில் சாப்பாடு சமைச்சிடலாமா. வந்து 5:15 ஆச்சு. என்னை நினச்சி நான் பெருமைப்படுறதா இல்லை கவலைப்படுறதான்னு தெரில. எதுக்கு பெருமைப்படுறேன்னா, இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை பார்க்குறோமே அப்படின்னு நினச்சி
பெருமைப்படுறதா இல்லை இந்தளவுக்கு பைத்தியம் ஊற்றி போய் தூங்காமல் பார்க்குறனே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதான்னு தெரில. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பசி தாங்க முடியல. ஸோ அதனால் சாப்பாடு செய்கிறோம், சாப்பிட்றோம், கோலம் போடுறோம், போய் தூங்குறோம். ஓகேவா? இங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, பாத்திரம்லாம் கழுவியாச்சு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ மணி வந்து 6:30 ஆச்சு, தெரியுதுங்களா? 6:30 ஆச்சு. நான் இப்போ தான் தூக்கறதுக்கு போகிறேன். அரித்தி வந்து கொஞ்சம் பால் கேட்டால், ஸோ அவளுக்கு கொஞ்சம் பால் கொடுத்துட்டு அப்படியே நான் தூங்க போகிறேன். ஒரு 2-3 ஹார்ஸ் தூங்கினதுக்கப்புறம் வந்து உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தான் நினச்சேன், பட் ஆனால் இருந்த டயர்டாக எங்கேயுமே போகலை, வீட்லேயே இருந்துட்டோம். அதுக்கப்புறம் வீடியோ அப்படியே நைட்டு தான் கண்டினியூ ஆகுது. எடிட்டில் வா, என்னடா இங்கே வந்து பாரு, உனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம், உனக்கு பிடிச்ச ஒரு டிஷ். வாவ், வாட் a dish. ஏனே தெரியலையா? எஸ், எப்படி இருக்கு டேஸ்ட் பாரு, உப்பு பாரு கரெக்டாக இருக்கான்னு. நல்லா இருக்கு, சூப்பர். இல்லை உண்மையவே சொல்லு. சரி ஓகே, பட்டா மாமி. மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இன்றைக்கி ஒரு கேக் ஆர்டர் இருக்குது.